வா, வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணல. உனக்காக நானே என் கையால ஆசை ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, வந்து சாப்பிடு வா. என்னன்னு தெரியல சார். உக்காரு, என்னாச்சு? சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட சொல்லுங்க. வா வித்யா, உட்காந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம் சஞ்சய். வேணாமா? ஏய், ஏன் வேணாம்? உனக்காக நான் கால் கடுக்க கிச்சன்ல நின்னு பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். என்னைக்குன்னு பார்த்தா அம்மா வேற என்னைக்கும் இல்லாம ரொம்ப ஆர்வமா சமையல் செஞ்சாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கிச்சனை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நீ வந்து உட்காந்து சாப்பிடு வா. வா வித்யா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் சஞ்சய். சாப்பிட்டியா? என்ன சொல்ற? சார், நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நாங்க வாங்கி கொடுக்கல சார். நீங்க வாங்கி கொடுக்காம வேற யார் சார் வாங்கி கொடுத்தாப்போ? அத்தை கிச்சன்ல ஆர்வமா சமைச்சாங்கன்னு சொன்னல. ஆமா, அது எனக்காக தான். என்னது, உனக்காகவா? ஆமா. இப்பதான் அத்தையும் மாமாவும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. அம்மா இங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா? என்ன சொல்ற நீ? நிஜமா அம்மா இங்க வந்தாங்களா? ஆமா. உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்களா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. நானே கிள்ளி பாத்துக்கிட்டேன். உண்மைதான் சஞ்சய். சந்தேகம் இருந்தா நீயே இவங்களை கேளு. சார். ஆமா சார், அவங்க இப்பதான் வெளியே போனாங்க. நீங்க கரெக்டா உள்ள வரீங்க. வித்யா, என்ன சொல்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் போலயே. அப்புறம் அசோசியேஷன் மீட்டிங்ல ஸ்னேகானி உன்னை தப்பா பேசிட்டாங்கன்னு அசோசியேஷனுக்குள்ள வச்சு அத்தனை பேர் முன்னாடி அவங்கள அரைஞ்சிருக்காங்க. அண்ணியால அதை பொறுத்துக்க முடியல. வீட்டுக்கு வந்து அண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் அம்மா சும்மா விடல. இதுக்கு முன்னாடி நிஜமா அம்மா உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னை அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அம்மாவுக்கு மேல இருக்கிற கோபம் மொத்தமா போச்சுன்னு தோணுது. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணுமே. நானா கால் பண்ற வரைக்கும் கால் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? வித்யா பக்கத்துல இருக்கா, அவளுக்கு டவுட் வந்துடாதா? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல. ஏற்கனவே அந்த நர்ஸ் சொதப்பின மாதிரி நீ சொதப்பிட்டா? அப்படி எல்லாம் நடக்காது. பிளான் பண்ண மாதிரி எல்லாம் பக்காவா முடிஞ்சிடும். உங்க ஆளுங்க ரெடியா இருக்கானுங்கல்ல? நீங்க ஸ்பாட்டுக்கு போன 10 நிமிஷத்துல அவனுங்க அங்க வந்துருவானுங்க. யாருக்கும் முகம் தெரியக்கூடாது. எல்லார்கிட்டயுமே அதை சொல்லிட்டேன். வித்யாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தான் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்ப அவளை காப்பாத்த ஒரு கும்பல் உள்ள வந்து பெரிய கலவரம் பண்ணி போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் தாக்கி அவளை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க. அப்ப வேற வழியே இல்லாம நான் துப்பாக்கி எடுத்து சுடும்போது வித்யா செத்துட்டா. சூப்பர். இந்த மாதிரி தான் கேஸ ஃப்ரேம் பண்ண போறேன். சூப்பர் சூப்பர், பிரில்லியன்ட் ஐடியா. உங்க ஆளுங்களை சொதப்பாம பாத்துக்கணும். இல்ல, தப்பாகாது. சரி, திரும்ப நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகே. இந்த இடம் தானே கிரைம் ஸ்பாட்? ஆமா சார். இங்க கொலை பண்ணி அதுக்கப்புறம் பாடிய பக்கத்துல எங்கேயோ போட்டாங்க சார். மேடம், அந்த கத்திய குடியா சார்? இத புடிங்க மேடம். எதுக்கு?
அட புடிங்க மேடம், சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்க சார். கிரைம் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணணும். அத நாளைக்கு ஜட்ஜி கிட்ட காட்டணும். இது ப்ரொசீஜர். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க எப்படி கொலை பண்ணீங்கன்னு நடிச்சு காட்டணும். சார், நான் கொலையே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடிச்சு காட்ட சொல்றீங்க? இதுக்கு தான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வந்தீங்களா? சொல்லிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்ன இங்க இருந்து திரும்ப கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுருங்க. இதெல்லாம் சரியா வராது. மேடம் ப்ளீஸ், உங்க மேல தப்பு இல்லனா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை சேவ் பண்ணிடுவார். ஆனா இப்ப இருக்கிற எவிடன்ஸ் படி நீங்க தானே குற்றவாளி. அதனாலதான் இத பண்ண சொல்றோம். இது எங்க டியூட்டி மேடம். சூப்பர்ப்பா, சூப்பர். அப்படியே பண்றீங்க. விட்டா சினிமாவுல நடிச்சிருவீங்க போல. அதுக்கப்புறம் அந்த பாடியை தூக்கிட்டு போய் வீசிடுறாங்க. மேடம் பாத்துட்டீங்கல்ல, இதே மாதிரி பண்ணிடுங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல மேடம், இது வெறும் நடிப்பு தான். சார், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல. நான் குற்றவாளியா நிரபராதியான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. வீடியோ பண்ணாம போக முடியாது மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. முடியாது சார். என்ன பண்ணுவீங்க? டேய் வாங்கடா. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்துல எங்க வித்யா மரத்தை விட்டுட்டு திரும்பி பக்கம் ஓடிடுங்க. இல்லனா இங்க இருந்து நீங்க யாரும் உயிரோட திரும்ப முடியாது. சார், என்ன சார் இதெல்லாம்? டேய், யாரா நீங்க? உங்களுக்கு உயிர் பயம் இருந்தா மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்லனா இப்பவே அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவாங்க. என்ன மேடம் இது? தப்பே செய்யலன்னு சொன்னீங்க, இப்ப ஆளை இறக்கிருக்கீங்க. சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல அவங்க உங்களை காப்பாத்த வந்திருப்பாங்க. டேய், யாரா நீங்களா? மேடம் நீங்க அமைதியா இருங்க மேடம். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஏமா, இவங்களுக்கு ஹேண்ட் கப் போட்டு வண்டியில ஏத்து. ஓகே சார். ஏய் ஏய் சார் வேணாம், விட்டுருங்க உங்களை. முடியாது. என்னடா பண்ணுவ? சார் லாஸ்ட் வார்னிங் சார். ஏமா, ஹேண்ட் கப் போடுமா. விட மாட்டீங்கல்ல? அத்தனை பேரை வெட்டி சாத்திட்டு மேடத்தை கூட்டிட்டு வாங்கடா. வாங்கடா. சஞ்சய் சார், இன்ஸ்பெக்டர் யார் கூடவோ சேர்ந்துகிட்டு உங்க ஒய்ஃபை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்து காப்பாத்துங்க. நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன். சீக்கிரம் வாங்க. சார், சீக்கிரமா பைக் எடுங்க சார். மாட்டினா கொன்னே போட்டுருவானுங்க. ஏய் ஏய், மரியாதை அவளை விட்டுட்டு போயிரு. இல்லனா நீ இந்த இடத்துல பணமாயிருவ. நான் இவங்க எல்லாமே இங்க இருந்து போக மாட்டேன். முடிஞ்சா தொட்டு பாடுறா.
ஏய் ஏய். ஏய் 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 புறாவல ஏய் ஏய் சொன்னா கேளு ஏய் ஏறு. அவன் வந்துட்டான். வாங்க மேடம். மருமக வரேன் சார். வாங்க சார். கொஞ்சம் வித்யா கிட்ட பேசுங்க. பேசிட்டு வாங்க சார். இவர் நம்ம லாயர்மா. வணக்கம் மேடம். அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. யாரம்மா தேடுற? சஞ்சய் எங்க மாமா? ஓ, சார் ஒரு நிமிஷம். பேசிட்டு வாங்க சார். வாமா. வித்யா, என்ன மாமா? சஞ்சய் கஷ்டப்பட்டு அந்த நர்ஸை கண்டுபிடிச்சிட்டாமா. சஞ்சய் கிட்ட அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி சகுந்தலா தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அசோசியேஷன்ல உனக்கு எதிராக பேசினானுங்க. ஆமா. அவனுங்க எல்லாரும் இதுல கூட்டு ம், எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன். ஆமா, சஞ்சய் இப்ப வருவாரு மாமா? அந்த நர்ஸ சேஃபா ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கான். அந்த இடம் தெரிஞ்சா சகுந்தலா மறுபடியும் ஏதாவது சதி பண்ணுவால, அதான் கரெக்டான டைம் வரேன்னு சொல்லியிருக்கான். ம், அந்த சகுந்தலாவோட மொத்த ஆட்டமும் முடிய போகுது. சார் டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், வாமா வா போ. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சொல்லுமா, யார் பணம் சொன்னதுன்னு சொல்லு. ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. வேதா மேடத்தோட மூத்த மருமக ஸ்னேகா தான் என்ன அப்படி பண்ண சொன்னாங்க. மேகாவா? டேய் சஞ்சய், என்னடா இப்படி பேசுறா? அதான்ப்பா எனக்கும் புரியல. எங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சகுந்தலா தானே இதை செய்ய சொன்னாங்க. அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். என்ன தம்பி, இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? இவங்க உண்மையை சொன்னதா இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஏய், லாயரா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான். ஹலோ, அவங்க உண்மையை சொன்னதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? என்ன சார் இது? ஏன் இப்படி பேசுறாங்க? தெரியலையே. ஏய், ஏண்டி போய் சொல்ற? என் புருஷன் தானே உன்னை காப்பாத்தினாரு. அத கூட மறந்துட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? யுவரானா, நான் இவங்களை கொஞ்சம் குறுக்கு விசாரணை பண்ணணும். ப்ரொசீட். தேங்க்யூ யுவரானா. ஏங்க, உங்களை தாங்க கேக்குறேன். இப்படி பேச சொல்லி யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல,
ஸ்னேகா தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து அப்படி செய்ய சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இல்ல, இவ பொய் சொல்றா. இவள அந்த சகுந்தலா தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி சொல்ல சொல்லிருக்கா. இது உங்க கற்பனை. அவங்க பழைய பகையெல்லாம் மறந்துட்டு திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்கள குற்றவாளியாக்க பாக்குறீங்க. அது நடக்காது. நடந்த சம்பவங்களையும் சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும்போது வித்யாதான் குற்றவாளி என்பது நிரூபணமாகிறது. அனைத்து ஆதாரங்களும் அவருக்கு எதிராக இருக்கிறது. அதனால் குற்றவாளி வித்யாவிற்கு அதிகபட்ச தண்டனையாக ஐபிசி செக்ஷன் 302 படி ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நிறுத்துங்க. இவ உயிரோட இருக்காளா? இவ எப்படிடா? தெரியல மேடம். எப்படா? யார் இந்த பொண்ணு? யார கொலை பண்ணதா என் மருமக குற்றவாளின்னு நீங்க தீர்ப்பு சொன்னீங்களோ அந்த பொண்ணு. ஸ்டூடெண்ட் ராஷ்மிகா. என்னையா இந்த பொண்ணுதான் வித்யா கொலை பண்ணிட்டதா சொன்னீங்க? அந்த பொண்ணு உயிரோட வந்து நிக்குது. உண்மை என்னைக்குமே சாகாது. அம்மா நீ மேல வாமா. இப்படி ஒரு பிரச்சனையில அவ மாட்டிட்டு இருக்கும்போது நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் இந்த மாதிரி தான் வந்து நிப்பேன். அவளை நான் காப்பாத்தினதுனால அவளை நான் மன்னிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. அது உங்க விருப்பம். அதை தடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஆனா என்னால எதையுமே மறக்க முடியாது. இந்த கோவத்துலதான் நான் அவளை பத்தி தப்பா 4 வார்த்தை பேசினேன். அதுக்கு நீங்க என்ன அசோசியேஷன் மெம்பர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சீங்க. அது தப்பு இல்லன்னு என் புருஷனையே சொல்ல வச்சீங்க. அது ஒரு தற்காலிக பதவியா இருந்தாலும் அதுல எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இனி எனக்கு அது கிடைக்குமா? அதான் வந்துட்டாங்களே, இனி இவங்களே அந்த பதவியில உட்காந்துக்குவாங்க. வீட்லயும் மரியாதை இல்லாம இப்ப வெளியிலயும் மரியாதை இல்லாம ஒரு டம்மியா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. உங்க பையங்கிற ரத்த பாசத்துல எல்லாத்தையும் பொறுத்துட்டு இவரை வேணும்னா இங்க இருக்கலாம். என்னால அப்படி வாழ முடியாது. இல்லனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும். இல்லடா, ஸ்னேகாவே அந்த பதவியில இருக்கட்டும்.
அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். வித்யா, நீ என்ன சொல்ற? அக்கா இருக்கட்டும் அத்த, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன நீ எனக்கு விட்டு கொடுக்கறியா? அப்படி ஒண்ணு எனக்கு அந்த பதவி வேண்டாம். ஸ்னேகா, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா பேக் எடுத்துட்டு உள்ள போ. இனி உன்னை இந்த வீட்ல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உன்னை கேவலமா பேச மாட்டாங்க. அப்படி பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம். ஸ்னேகா, அம்மா சொல்றத கேளு. ஸ்னேகா, உள்ள போமா, தயவு செஞ்சு போமா, போமா. அம்மா, அவ எதுவும் தெரியாம. இல்லடா, அவ தெளிவாதான் பேசுறா. எல்லா பிரச்சனைக்கும் நான் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணா, டீ ஆறிட்டு இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணா. வித்யா எப்பவுமே பதவிக்கும் பணம் சொத்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு தப்பான விஷயம் நடந்து போச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு. மானசா, என்ன என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணி, சும்மா. இப்பதான் எங்க வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கு. எங்களுக்குன்னு தனி மரியாதை கிடைக்குது. புதுசா நீ ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி எங்களை பழைய நிலைமைக்கு ஆளாக்கிடாது. அவ தப்பா எதுவும் சொல்லல ஸ்னேகா. இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். வித்யா, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போலாம்னு சொல்றேன். நீ வேணான்னு சொல்ற. நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? எல்லாரும் நம்ம வைக்கிற விருந்துக்கு வருவாங்களா சஞ்சய்? எதுக்கு அசிங்கப்படணும்? ஏய், குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். கெட்டதுல விலகிற குடும்பம் நல்லதுல ஒன்னா சேர்ந்துக்கும்ல. அந்த மாதிரி நம்ம கல்யாண நாளை வச்சு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதா? நான் கன்வின்ஸ் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. நம்ம 2 பேரும் தான் எல்லாரையும் கூப்பிடணும். வா வா வித்யா. என்னம்மா, மாப்பிள்ள ஏதாவது போன் பண்ணாரா? என்ன இப்போ டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரம் போலாம். அப்படியே விட்டுறாதம்மா, நீ போன் பண்ணி பாரு. வந்துட்டாங்க. சரியா? அப்பா, அம்மா, வித்யா சொல்லு. என்னம்மா, எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஒண்ணும் இல்ல மாமா, நாளைக்கு எங்க கல்யாண நாள். கல்யாண நாளா? என்னம்மா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சா? இல்லப்பா, அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அப்பா, இது எங்க 2 பேருக்கும் அரசனூர்ல நடந்த கல்யாணத்தோட நாள். அத திருட்டு கல்யாண நாள்னு சொல்லணும். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? என்னடா இன்னுமா கிளம்புறாங்க? டைம் ஆகுது. வந்துட்டாங்களா? அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. வாங்க. ஏய், எவ்வளவு நேரம்டா? இல்லப்பா, அது என்னால வர முடியாது மாமா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது.
நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அண்ணி எல்லாரும் போகணும்னு தான் இந்த பார்ட்டிக்கு ரெடி பண்ணோம். இப்ப நீங்க மட்டும் வரலன்னா எப்படி? ப்ளீஸ் அண்ணி வாங்க. நான் தான் தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல, ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அக்கா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க போயிட்டு வரோம். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன இவ கெஞ்சுவான்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கா? வாட்ச்மேன் அண்ணா, அப்படி யாராவது உள்ள வந்துட்டா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்க கிளம்பி வந்துடுறோம். ஓகே மேடம். நாம கிளம்பி வந்து தடுக்கிறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா அண்ணி இங்க தனியா இருக்கிறது சேஃப் இல்ல. அது உனக்கு புரியுது மனசா, ஸ்னேகாவுக்கு புரியலையே. இருந்தாலும் ரொம்ப தைரியமான ஆளுதான், எப்படியும் சமாளிச்சிருவா. இல்ல ஸ்னேகா, சமாளிச்சிருவல? நாம கிளம்பலாம். இருங்க இருங்க, எனக்கு இப்போ தலைவலி சுத்தமா போயிடுச்சு. தலைவலி போயிடுச்சாமா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேப்லெட் போட்டேன்ல, அதுவும் இல்லாம தைல வர தேய்ச்சேன். இப்போ தலைவலி எனக்கு சுத்தமாவே இல்ல. ஓஹோ, எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வரலனா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சஞ்சய் தம்பி கூட என்ன வாங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுது வேற. அண்ணே, நீங்க ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அண்ணே. வீட்லயே இருங்க, ரெஸ்ட் எடுங்க. அதான் தலைவலி சரியாயிடுச்சுன்னு சொல்றேன்ல மானசா, அப்புறம் என்ன? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சூப்பர் ஐடியா. ஐடியாவா? மானசா, நிஜமாவே அந்த சகுந்தலாவால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவ எப்ப வேணா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த சகுந்தலாவை எப்பதான் அரெஸ்ட் பண்ண போறாங்க? சஞ்சய், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனியா? ஆமா, நான் பேசினேன். அவ சிட்டிக்குள்ளதான் எங்கேயோ பதுங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அவளை சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாருமா. எப்படி ஓகேவா? சூப்பரா இருக்கீங்க அண்ணே. வாங்க போலாம். நல்லா தான் இருக்கு. வாங்க போலாம். டேய் சஞ்சய், என்னடா ரெசார்ட்ல யாரையும் காணோம்? இன்னைக்கு என்ன லீவா? தெரியாம வந்துட்டுமா? இல்லப்பா, இங்கதான் இருப்பாங்க. வந்தவங்களை ரிசீவ் பண்றது கூட யாரையும் காணமேடா. அதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? கொஞ்சம் இருங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சஞ்சய், கொஞ்சம் செக் பண்ணிருக்க கூடாதா? அது என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதான் பார்த்தேன் நீங்க பேசினது. அது இங்க ஒருவேளை பார்ட்டி கேன்சல் ஆனா பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்க போலான்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இங்கேயே போலாம். வாங்க வாங்க. டேய் இங்க வாடா. என்னப்பா? உனக்கு தான்டா இன்னைக்கு கல்யாண நாள். வித்யா கைய பிடிச்சு அன்பா கூட்டிட்டு போடா. இப்படி விலகி தனித்தனியா போறதுக்கு எவ்வளவு தூரம் வரணும்? என்னடா பாக்குற? இவன் பாருடா, வெக்கெல்லாம் படாதடா, கூட்டிட்டு போடா. ஜெய், எப்படி போறாங்க பாரு.
என்ன வித்யா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப சஞ்சய்க்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல 2 பேரும் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன குவிஸ் கேம். சஞ்சய பத்தி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். வித்யா பத்தின கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓகே. யார் சொல்றது தப்பா இருந்தாலும் அடுத்தவங்க அதை தப்புன்னு சொல்லணும். ஓகே. சஞ்சய், முதல்ல உங்ககிட்ட இருந்து சொல்லுங்க. வித்யாக்கு பிடிச்ச கலர்? எல்லோ. பிடிச்ச சாப்பாடு? அவங்க அம்மா கைப்பக்குவத்துல யார் சமைச்சாலும் அவளுக்கு பிடிக்கும். ரீசெண்டா அவளோட ஃபேவரட் ஃபுட் என் அம்மா அவளுக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடு. அவங்க மனசுல இருக்கிற வருத்தம்? படிக்க முடியலங்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி அவ ஜெயிச்சிட்டா. இருந்தாலும் அத பார்க்க அவர் அம்மாவோட மடி, அதுல தலை வச்சு படுக்கிறதுக்கு ஈக்குவலா வேற எதுவுமே வராதுன்னு சொல்லுவாரு. இவரு ரொம்ப மிஸ் பண்றது என்னதான்? நீங்க தான் கூடவே இருக்கீங்களே. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும் போல. ஓகே. இவரு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது? என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும். இவரு மறக்க நினைக்கிறது? என் கூட நடந்த சண்டைய, என்ன அவரு வெறுத்த தருணங்களை. மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது? எப்பவும் என்னோட நினைவுகளை. என்ன சார், கரெக்டா சொன்னாங்களா? சொல்லாம இருப்பாளா என்ன? நான் பார்த்ததுலயே பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். எந்த கேள்விக்குமே யோசிக்காம பதில் சொல்றீங்களே. என் நேரமும் யோசிக்கிறவங்களை பத்தி கேள்வி கேட்டா அப்ப யோசிக்காம தானே பதில் சொல்ல முடியும். அப்போ எப்பவுமே உங்க வைஃப மறக்க மாட்டீங்களா? நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. வாவ், வேற லெவல். லாஸ்டா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசாத விஷயம் எதுவும் இருந்தா பேசிக்கலாம். விபத்து கெட்டதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நல்லதுன்னு புரிய வச்சவ நீ. ஏன்னா நம்ம கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த ஊர் வழக்கப்படி நீ வித்யா காலத்துல தாலி கட்டணும். தப்பே செய்யாத நாங்க எதுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்கணும்? ஐயா, வித்யாவை கட்டிக்கிறது உனக்கு தண்டனையா? ஆமா, விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்றது தண்டனை தானே. காலில் தாத்தா என்ன பண்றீங்க? என்ன தாத்தா நீங்க என் காலில் போய் நீங்க விழலாமா? உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சதா நான் உன் கழுத்துல தாலி காட்டினேன். எனக்கும் உனக்கும் ஏன் நீ வச்சாலும் எட்டாது, 2 பேருக்கும் ஒரு துளி கூட செட் ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது நீ என் வாழ்க்கையில வரலன்னா பசுமையே இல்லாத பாலைவனம் மாதிரி என் வாழ்க்கையை வறண்டு போயிருந்திருக்கும். ஐயோ, உன்னை விட பெஸ்டான ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீதான் என் வாழ்க்கையோட காரணம்னு எனக்கு எதுவும் ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கே அண்ணா? ஏன் நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காத. ஏன் இப்படி சீரியஸ் ஆகுற? அந்த சகுந்தலா நம்ம குடும்பத்தை தீர்த்து கட்டுறதுக்கு ஆளை இறக்கிருக்கா. என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்க ஆளுங்களா பக்கா கூலி படைங்க. கத்தியோட மொத்த பெரியும் போட்டு தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப உங்களுக்கு தண்ணி வச்சுட்டு போனானே
ஆமா. அவன் கூட சகுந்தலாவோட ஆளுதான். இடுப்புல அவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கான். இந்த சகுந்தலா திருந்தவே மாட்டால. இன்னைக்கே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அவனுங்க என்ன என் குடும்பத்துக்கு கட்டம் கட்டுறது. இப்பவே என் ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லி அவங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் அவனுங்களை ரவுண்டு கட்டுறேன். சஞ்சய், அத பண்றதா இருந்தா நானே பண்ணிருப்பேனே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ஒரு இடத்துல சந்தோஷமா கூடி இருக்கு. அந்த சந்தோஷம் கிடைக்கூடாது. இந்த பார்ட்டி நல்லபடியா முடியணும். எல்லாரும் நல்லபடியா சாப்பிடணும். அவங்களுக்கே தெரியாம நாம இந்த பிரச்சனையை முடிக்கணும். எப்படி சொல்றேன். யாரோ கொண்டு வந்து ட்ரே மட்டும் இங்க வச்சிருக்காங்க. போடா. தெரிஞ்சிருச்சா? உன் கதையை இப்பயே இங்கே முடிக்கிறேன்டா. சார் சொல்லுங்க சார். உள்ள 4 ரவுடிங்களை அடைச்சு வச்சிருக்கோம். போலீஸ் வர வரைக்கும் பாத்துக்கங்க சார். ஓகே சார். சார் தப்பிக்க விட்டுறாதீங்க. பெரிய கிரிமினல்ஸ் அவங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். லாக்கா இருக்கு. சஞ்சய், இந்த லொகேஷன் தானே அவனுக்கு சொன்னானுங்க. இந்த லொகேஷன் தான் சொன்னாங்க. சஞ்சய் சார்,
அவங்க எங்க இருக்காங்க? வாங்க சார். என்ன சார், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்ப வரைக்கும் அந்த சகுந்தலாவை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. சாரி சார், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சார் நீங்க தேடிக்கிட்டே இருங்க சார். அவ எங்க குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல சார், அப்படியெல்லாம் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க குடும்பத்தோட சாப்பிடுறதுக்கு வெளியில போயிருந்தோம். அந்த சகுந்தலா அவ ஆளுங்களை வச்சு எங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்கா. கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா நாங்க இப்போ உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். என்ன சார், மறுபடியும் அந்த சகுந்தலாவோட டீல் பேசிட்டீங்களா? என் பசங்க மேல சத்தியமா இல்ல சார். நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கும். ஆனா புடிச்சிருவோம் சார். எப்போ? என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு இந்த இடத்தை யார் சார் சொன்னது? நீங்களா சொல்லுவீங்க? அந்த சகுந்தலா அனுப்பின ஆளுங்க தான் சொன்னாங்க. அவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க சார். நான் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்களை அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவாங்க. இல்ல சார், அவனுங்க பொய் சொல்லல. சகுந்தலா இங்கதான் இருந்திருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் இங்க இருந்து கிளம்பிக்கணும். உங்க டிபார்ட்மெண்ட்டை விட நாலா பக்கமும் அவளுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. எப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. எஸ்கேப் ஆயிடுறா. சார் அவ வேகத்துக்கு நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவளை உங்களால பிடிக்கவே முடியாது. எத்தனை நாளைக்கு தான் சார் எங்களை நாங்களே காப்பாத்திக்கிறது? நீங்க என்னதான் வேலை செய்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பத்தி ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். உங்க வேலையே போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் ப்ளீஸ், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. 2 நாளா ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் வித்யா, இதுக்கு மேலயும் நம்ம வெயிட் பண்ணணுமா? எதுக்கு வெயிட் பண்ணணுமா? நம்ம லைஃப சந்தோஷமா ஆரம்பிக்கணும்ல. நமக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்ப நம்ம கூட கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாண நாள அவங்க குழந்தையோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம இப்படியே இருக்கோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணாமா? வெப்போம் கண்டிப்பா வெப்போம். எப்போ? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? என்னடி நேரம் காலம்? இல்ல சஞ்சய், இதுக்குன்னு ஒரு ஜோசியரை பார்த்து 4 நட்சத்திரம் எல்லாம் குறிக்க வேண்டாமா? அதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனா இப்ப முடியாதுன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏய், அத்தை மனசுல இந்த குடும்பம் பிரிஞ்ச கவலை இன்னும் இருக்கு. அதையும் சரி பண்ணிட்டு நாம சேரலாம்ல. இப்போ சேர்ந்துட்டோம்னா அப்புறம் அத பத்தி நாம யோசிக்கவே மாட்டோம். ஒரு லட்சியம் இருந்தா தானே அதை அடையறதுக்கு நாம போராடுவோம். நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அத்தை சந்தோஷமா இருக்கணும்ல. போட்டி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியாரா போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிற யாருமே எதிரிங்க கிடையாது. இந்த கூடவே இருக்கிற பாரு, நீதான் எதிரி. கடவுளே, அப்படி நான் என்னதான் பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இவ்வளவு மட்டும் லவ் பண்றது ஒரு தப்பா? அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நிஜமாவே சொல்றேன், நாளைக்கே நான் மாலை போட்டு சாமியாரா மலைக்கு போறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறமாவது என் அருமை உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அவன் கஷ்டம் தெரியாம இந்த பள்ளி வேற நேரங்காலம் தெரியாம சவுண்ட் கொடுத்துட்டு. ஏன் நிக்கிற? அதான் மாலை போட்டு மலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டியே, கிளம்பு.
இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? என்னாச்சு? ஸ்னேகா நீ போனை கட் பண்றாங்க. திரும்ப கால் பண்ணு. என்னவா அவனுக்கு? மறுபடியும் கட் பண்றாங்க போனை. என்ன இது? புருஷனை பொண்டாட்டி மாத்தி மாத்தி கால் பண்றாங்க. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? ஸ்பீக்கர் போடு. ஸ்பீக்கர் போடு. அனி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்கு இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அசோசியேஷன் மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அனி, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஆபீஸ்க்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல வந்துட்டேன். எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? அனி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நேர்ல காட்டுங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க அண்ணி. என்ன கேட்கணும்? அண்ணி, இன்னைக்கு நீங்க மீட்டிங் போக வேண்டாம். நீங்க காரை விட்டு கீழே இறங்காம அப்படியே போய்கிட்டே இருங்க ப்ளீஸ். எதுக்கு? ஐயோ, கேள்வி கேட்காம நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க அண்ணி. நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன? என்கிட்ட இருக்கிற தலைவர் பதவி என்ன விட்டு போகணும் அதானே? ஐயோ அண்ணி, அதெல்லாம் கிடையாது. டைம்க்கு மீட்டிங்க்கு கூட வரமாட்டா? இவெல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கணும்னு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கணும். அதானே உங்க விருப்பம்? அக்கா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொன்ன கேளுங்க. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. அத்தை சொன்னதுக்காக எனக்கு பதவியை விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்ப இந்த பதவியில இருந்து என்ன கீழே இருக்க ரெண்டு பேரும் பிளான் பண்றீங்க, அப்படிதானே? ஐயோ அக்கா, இது வேற பிரச்சனைக்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஷார்ப்பா 10 மணிக்கு எனக்கு மீட்டிங். அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மணி 9 ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டேன். இறங்க போறேன். அண்ணி ப்ளீஸ், காரை விட்டு கீழே இறங்காதீங்க. இறங்கினா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? என்ன ஆளை வச்சு கொன்றுவீங்களா? நான் அப்படியே செத்து போயிடுவேனா? ஆமா, நீ செத்துருவ. நீங்க மட்டும் அந்த வண்டியில இருந்து இறங்குனீங்கன்னா செத்து போயிருவீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாக்கா? நீங்க சாகணுமா உயிரோட இருக்கணுமா? சொல்லுங்கக்கா, நீங்க சாகணுமா இல்ல உயிரோட இருக்கணுமா? உயிரோட இருக்கணும். அப்போ வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. காரை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க. சரி. அண்ணி, சகுந்தலா ஆளுங்க எப்ப வேணா வந்து உங்களை கொலை பண்ணலாம். நாங்க சொல்ற வரைக்கும் காரை விட்டு கீழே இறங்காதீங்க. சரி. உங்களை யாராவது ஃபாலோ பண்ணி வராங்களான்னு பாருங்க. ஐயோ, முன்னாடி பின்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருக்கு. இதுல யார் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவேன். அக்கா, சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க, அத மைண்ட்ல வச்சு பாருங்க. சஞ்சய், என் காரை ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. அம்மா, ஆள் எப்படி இருக்கான்? தெரியல, ஹெல்மெட் போட்டிருக்கான். டேய், என்னையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனும் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஐயோ, ஆமா ஆமா, ஏன் காரைய ஒருத்த ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அண்ணி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா ஆள் வச்சு கொலை பண்றதுக்கு சகுந்தலா பிளான் பண்ணிருக்கா. இப்ப உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வரதா அவனுங்க தான். அதனால நீங்க காரை விட்டு கீழே இறங்கின அடுத்த செகண்ட் அவங்க உங்களை கொன்னுடுவாங்க. அவங்க
கையில துப்பாக்கி இருக்கா கத்தி இருக்கான்னு நம்ம யாருக்கும் தெரியாது. சகுந்தலா கிட்ட சண்டை போட்டு இப்படி உசருக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்களே. ஸ்னேகா என்ன பேசுற? இல்ல வாய மூடு. சஞ்சய் என்னடா நடக்குது? யார் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணது? டிடெக்டிவ் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல, ஏற்கனவே வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டியில ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. டேய் சஞ்சய், இன்னும் எவ்வளவு தூண்டா கார்லயே போயிட்டு இருக்கிறது? இதுக்கு என்ன முடிவு? நம்ம உஷாராயிட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அதனால போய்கிட்டே இருங்க. நான் என்ன சாகல. யாரோ ஒருத்தர் கடைசி நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்ல சார். கரெக்ட் டைம் ஹெல்ப் பண்ணீங்க. பரவாயில்ல சார். ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சய் நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அம்மா, இனி நம்ம எங்கேயும் போக வேணாமா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, அதே இடத்துல அப்படியே காரை நிறுத்துங்க. ரெண்டு பேரும் கார்ல இருந்து கீழே இறங்குங்க. மேடம், அனி, விஜய். சஞ்சய், நீ அனுப்புன ஆளுங்க கரெக்டான டைமுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டாங்கப்பா. தேங்க்யூ சஞ்சய். விஜய், நீ காலேஜ் போகணும்னு சொன்னல, என்னாச்சு சஞ்சய்? போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிற. திரும்ப பண்ணு.
போன் எடுங்கப்பா. எவ்வளவுப்பா? 100 ரூபா சார். 2 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்கு 100 ரூபாயா? சார் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுல சார். எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லுங்க. இந்தா வச்சுக்க. வித்யா, இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. சொல்லுங்க மேடம். சார், அந்த சகுந்தலோட ஆளுங்க தொடர்ச்சியா என் குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் மாமனார் வீட்டுல இருக்காரு. அவரை கொல்றதுக்கு, கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் உங்க ஆளுங்க எல்லாரையும் ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க சார். நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே ஸ்பாட்டுக்கு போறேன் மேடம். ஓகே சார். யோ, வண்டி அடியா, போயா. என்ன சொன்னாரு? சொல்லிட்டேன், உடனே போறேன்னு சொன்னாங்க. அப்பா, லைன்ல இருக்கீங்களா? சஞ்சய், அப்பா இப்ப அங்க என்னாச்சுப்பா? அவனுங்க கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அப்ப நான் பக்கத்துல வந்துட்டேன், நீங்க தைரியமா இருங்க. டேய், இது வேலைக்கு ஆகாது. பின்வழியா போய் பார்க்கலாம் வாங்க. வாங்கடா. சஞ்சய், சஞ்சய், அப்பா சொல்லுங்கப்பா. இப்ப சத்தத்தையே காணும்டா. ஒருவேளை அவனுங்க போயிட்டானுங்களோ? அப்பா இல்லப்பா, அதுக்கு சான்ஸே கிடையாது. சைலண்டா இருக்குடா. அப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாங்கப்பா அவங்க. வேற அப்பா, மொட்டை மாடி கதவை லாக் பண்ணிருக்கீங்களா? தெரியலையே சஞ்சய். அப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல அங்க போய் செக் பண்ணுங்க. திறந்திருந்தா உடனே அதை லாக் பண்ணுங்க. சஞ்சய், சஞ்சய், அப்பா அவனுங்க உள்ள வந்துட்டானுங்கடா. சஞ்சய், டேய் டேய், வேணாடா, மரியாதையா போயிடுங்க. போலீஸ் லைன்ல இருக்காங்க. யார் வேணா வரட்டும். டேய், சொன்னா கேளுங்கடா. கதவு பூட்டிட்டா எங்கனால உள்ள வர முடியாதா? டேய், அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைக்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன உன் பையன் லைன்ல இருக்கானா? சொன்னா கேளுங்கடா. இருக்கட்டும். நீ துடிக்க கத்துறத அவன் கேட்கட்டும். டேய் சஞ்சய், கொஞ்சம் சீக்கிரமா போ சஞ்சய். சஞ்சய், போடுறா. உங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க வித்யா. டேய்
சஞ்சய் எங்க ஓடுவேன்? சஞ்சய் கூப்பிடு. அப்பா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? டேய் சுத்து என்ன சுத்து போட்டாருங்கடா. அப்பா கதவை திறந்து வைங்க, நான் பக்கத்துல வந்துட்டேன். விஜய், விஜய் உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம். வித்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது வித்யா. வித்யா, கண்ண மூடு. இங்க பாரு, நான் கூட தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன். என்ன பாரு. ஏய் வித்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன பாரு வித்யா. வித்யாவை கட்டையில குத்திட்டாங்கம்மா. அவ உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காம்மா. வேதா, அழாத சஞ்சய். கடவுளே, ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? இன்னும் நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. இவ என்னங்க பாவம் பண்ணா? இவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏங்க, என்னாச்சு? யாருங்க இப்படி பண்ணா? எல்லாம் அந்த சகுந்தலா தான் வேதா. இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம குடும்பத்தையே கொல்லணும்னு நினைச்சு திட்டம் போட்டிருக்கா.
ஆனா வித்யா நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு கடைசியில அவ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உயிரை கொடுக்கறதுக்கே துணிஞ்சிட்டிய வித்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வித்யா சந்தோஷமா இருந்தா. அந்த சந்தோஷமே இப்படி பாதியில போகணுமா? கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. என் கூட 100 வருஷம் வாழணும்னு சொன்னாமா. இப்போ ஆமா மேடம். ஐயோ, அவசரப்பட்டு உன்னை கை நீட்டி அடிச்சிட்டனே, சாரிடா. பரவாயில்ல மேடம். வந்த உடனே இந்த நல்ல விஷயத்தை தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அடிச்சிருப்பனா? சரி, இப்ப எப்படி அவ உழைப்பாளா மாட்டாளா? ரொம்ப கஷ்டம் மேடம். என்னடா நீ மொத்தமா முடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி பதில் சொல்றியே? அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு மேடம், அதான் தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா கண்டிப்பா அவ பொழைக்க மாட்டா மேடம். கத்தி முழுசா உள்ள இறங்கிருச்சு. பொழைக்க கூடாது. ஒருவேளை அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தாலும் அத நாம தடுத்திருந்தோம். வித்யா தான் அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பலம். அவ கதையை முடிச்சிட்டாலே மத்தவங்க எல்லாரையும் ஈஸியா காலி பண்ணிடலாம். அவ அவளோட வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே தாண்டி வந்திருக்கா. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? தப்பு செய்யறவங்க எல்லாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது வித்யாவுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? என்னால அவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியல. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, அதையெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல. வித்யா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ திரும்ப பொழைச்சு வரணும். என் பையன் கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். அவளை எப்படியாவது காப்பாத்திடு. அவளுக்கு பதிலா நீ என்னோட உயிரை எடுத்துக்க. அம்மா இல்லடா,